2 மதிப்பெண். இதில் 7 கேட்கப்படும். இதில் 30வது வினா கண்டிப்பான வினா. அந்த 7ல் முதல்ல 9ல் 6 எழுதிடலாம். 30வது வினா சேர்த்து மொத்தம் 7 வினா. மேலாண்மை என்றால் என்ன? பங்குச்சந்தை என்றால் என்ன? மனிதவள மேலாண்மையின் இயல்புகளில் ஏதேனும் 2, களச்சந்தை மற்றும் எதிர்கால சந்தை, களப்படத்துக்கு 4 எடுத்துக்காட்டுகள், தனியார் மயமாக்கல் என்றால் என்ன, நிகழ் சரக்கு என்றால் என்ன, மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் ஏதேனும் 2 சிக்கல்கள், டிஜிட்டல் இந்தியாவை பற்றி குறிப்பு அறிக, ஒரு நிறுவனத்தின் முக்கிய நிர்வாக நபர்களை குறிப்பிடுக, கீ மேனேஜர் பர்சன், KMPன்னு போட்டிருக்கோம். பாருங்கள், 30வது கொஸ்டினும் புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. மிகவும் எளிமையானது. இப்போ 7 வினாக்கள் கேட்கப்படும். அது 30வது வினா கண்டிப்பான வினா. அதையும் சேர்த்து 7 தான் எழுதணும். மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. மூலதன சந்தை என்றால் என்ன? ஊக வணிகர்கள் வகைகள் யாவை? ஆட்சேர்ப்பின் பொருள் யாது? சந்தையிடுகை கலவை வரையறுக்கவும். ஜான் எஃப் கென்னடி கூறிய ஒருவரின் உரிமைகள். பல்வேறு பங்கேற்று நடித்தல் முறை என்றால் என்ன? சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? குறைவன் என்றால் என்ன? தொழில் முனைவோர் முடிவெடுக்கும் திறனை பெற்றிருக்க வேண்டிய அவசியம். இது நம்மளாவே எழுதலாம். ஒரு சாதாரண ஒரு தொழில் எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு அறிவு, திறன், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், எந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும், எதனால் உற்பத்தி செய்ய வேண்டும், அதை எவ்வாறு சந்தையில் விற்பனை செய்ய வேண்டும், இதை போன்ற அறிவியலுக்கு பிறகு அவருக்கு ஒரு திறன் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் அப்படின்னு எழுத வேண்டியதான். மேலாண்மையின் துணை 7 கேள்விகள் 2 மதிப்பெண்ணில். அது மேலாண்மையின் துணை பயணிகளை பட்டியலிடுக. நுகர்வோர் என்பவர் யார்? புதிய பொருளாதார கிளைகள் யாவை? புதிய பொருளாதார கிளைகள்னா தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல். பார்த்துங்க. விதிவிலக்கு மேலாண்மையின் பொருள், சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? இவை எல்லாமே மிகவும் எளிமையான கேள்விகளாக தான் இருக்கும். நம்ம எல்லாம் தரவாக படிச்சுக்கணும். மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள், பகரால் சிறுகுறிப்பு அறிய, பங்குச்சந்தை என்றால் என்ன? ஏலமிடுதல் என்பதன் பொருள் யாது? ஒரு நிறுவனத்தின் பெரும்பெரும் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானங்கள் எவை? நிறுவனத்தின் நோக்கத்தை மாற்றுவதற்கு, பங்காதாயம் அறிவிப்பதற்கு. நிறுவனத்தின் இது ஒன்று சாதாரண தீர்மானம், சிறப்பு தீர்மானம். இது 10 பாயிண்ட் இருக்கும். அதை போய் படிச்சுட்டோம்னா என்ன தீர்மானம்னு தெரியலாம். இது புக்குக்குள்ளேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. இது நம்ம சாதாரண தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான 3 காரணிகள் யாவைன்னு புக்கிலே இருக்குது. அதை படிச்சிருந்தோம்னா இதை எழுதிடலாம்.